வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் சீரிஸ்ல இது பார்ட் 6 16th January 2023 ஷிஃப்ட் 1ல ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, எனி ஷார்ட் கட்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது, 2024 எக்ஸாம் எழுதும்போது மினிமம் 18+ கொஸ்டின் எப்படி கரெக்டா பண்றதுக்கான அப்ரோச் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து என்னன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சரி வாங்க ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்துடலாம். Question number 11. In a pack of rice of 70 per kg, two different types are mixed. First type of rice வந்து என்னன்னா 8 kg in quantity of 60 per kg, while the second type of rice is 4 kg in quantity. What is the price per kg of the second type of rice? சரி, இப்போ நான் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்னு இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு வந்து குவான்டிட்டி இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒரு குவான்டிட்டி இருக்கட்டும், ஒய் ஒரு குவான்டிட்டி இருக்கு. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது எனக்கு ஜெட்னு ஒரு குவான்டிட்டி வருது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கான குவான்டிட்டி 1 kg எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, மொத்தம் எத்தனை கேஜி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இந்த செகண்ட் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா மொத்த கேஜி சொல்லிட்டாங்க, ஆனா 1 kgக்கான விலையை வந்து சொல்லல. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 kgக்கான வேல்யூ வந்து சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த செகண்ட் இதுக்கான பெர் கேஜிக்கு வேல்யூ எவ்வளோ அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். சரி, இதான் வந்து என்னன்னா கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டது. இப்ப என்ன கேட்டிருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதலாம். இந்த எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து எத்தனை கேஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரைஸ் இங்க பாத்தீங்களா 8 கேஜி இருக்கு. ரைட், நான் 8 கேஜி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். அதோட பெர் குவான்டிட்டி வந்து 1 கேஜி எவ்வளவுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ 1 கேஜி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 ரூபா. ரைட்டா, இப்ப செகண்ட் இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மொத்த கேஜி வந்து 4 கேஜின்னு சொல்றாங்க. எனக்கு 1 கேஜிக்கான விலை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதுதான் வந்து என்னன்னா கேட்டிருக்காங்களா. ரைட், இப்ப ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு எத்தனை கேஜி வருதான். ஸோ 1 கேஜிக்கான விலை என்ன சொல்லிட்டாங்கன்னா 70 ரூபான்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்களேன், இந்த இதையும் மிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு இது வரணும். இதுல வந்து ஆல்ரெடி 8 கேஜி இருக்கு, இங்க ஒரு 4 கேஜி இருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை கேஜி இருக்கும், 12 கேஜி வந்து வரும். ரைட், இப்போ மொத்த கேஜி வந்து என்னன்னா 12 இருக்கு. இப்ப இதுல என்னன்னா இந்த 12 கேஜி இருக்குல்ல, 12 கேஜில 1 கேஜியோட விலை என்ன சொல்றாங்க, 70 ரூபான்னு சொல்றாங்க. ரைட்டா, இப்ப 12 கேஜி என்ன வரும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 12ஆல மல்டிப்ளை பண்ணுவேன்னா, ஸோ 12 கேஜிக்கு என்ன 12 அதே மாதிரி இங்கேயும் நான் 12ஆல மல்டிப்ளை பண்ணேன். இப்ப 70 இன்ட்டு நான் 12 போட்டா என்ன வரும், 840 வரும். சரி, இப்ப நான் 12 கேஜிக்கு 840 ரூபா கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான், இந்த செகண்ட் குவான்டிட்டியோட 1 கேஜி விலை தானே கேட்டிருக்காங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இதுக்கான ஹோல் குவான்டிட்டி வந்து தெரியும், செகண்டுக்கும் ஹோல் குவான்டிட்டி தெரியும், நம்மளுக்கு ஃபைனலுக்கான ஹோல் குவான்டிட்டி தெரியும். ஸோ ஃபைனல்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் கழிச்சா செகண்ட் கிடைச்சிட போகுது. அதுதான் இப்ப பண்ண போறேன். சரியா, இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி மொத்தம் 8 கேஜில, அதாவது 1 கேஜி வந்து என்னன்னா 60 ரூபான்னா 8 கேஜி எவ்வளவு வரும். ஸோ 8 கேஜி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க 8ஆல பண்ணுவோமா, ஸோ 6 என்ன 48, அப்ப 480 வரும். ரைட், ஸோ 480 இருக்கா. இப்ப என்ன மீனிங்னா இந்த 840 இருக்கு, இது வந்து என்ன மிக்ஸ்டு குவான்டிட்டி. இந்த 840ல இருந்து இந்த 480 ரூபா நான் கழிச்சேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன கிடைக்குது, 360 ரூபா கிடைக்குது. இந்த 360 என்ன, இது இந்த பி குவான்டிட்டியோட டோட்டல் குவான்டிட்டி. சரிங்க, அப்ப அந்த டோட்டல் எத்தனைனா இந்த பி குவான்டிட்டிக்கான டோட்டல் 4 கேஜி. அவ்வளவுதான் எழுதுறேங்க. 4 கேஜி வந்து என்னன்னா 360 ரூபானா அவன் கேட்கறது வந்து 1 கேஜி தான். ஸோ 1 கேஜி என்ன பண்ணுவீங்க, 4ஆல வந்து என்ன டிவைட் பண்ணும், அதே மாதிரி இங்க 4ஆல டிவைட் பண்ணா 90 வரும். ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கான். சரியா, ஆன்சர் வந்து என்ன 490. சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 12. If the length of the rectangle is reduced by 15% and breadth வந்து increased by 10%, what is the percentage change in the area of the rectangle? சரி, இதை ரெண்டு வேலை வந்து சால்வ் பண்ணா நான் ரெண்டு வேலையுமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், ஒரு ரெக்டாங்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா என்ன, ஏரியா ஈக்குவல் டு லென்த் அண்ட் பிரெத். ஸோ நமக்கு வந்து என்ன ஏரியா கேட்டாங்கன்னா லென்த் அண்ட் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏரியா கிடைச்சிடும். சரி, இப்போ இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நார்மல் வந்து என்ன நார்மலா இருக்கும்போது இது வந்து என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான இது இந்த சேஞ்சஸ் நடக்காத போது வந்து ஏரியா இருந்தது. ரைட்டா, இப்ப நான் சேஞ்ச் வந்து என்னன்னா ஏரியாவுக்கு வந்து என்ன சேஞ்ச் நடக்குது, என்ன சேஞ்ச் நடக்குதுன்னா லென்த் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாருங்களேன். ஸோ 15% ரெடியூஸ் ஆகுது. ஸோ லென்த் 15% ரெடியூஸ் ஆகுதுன்னா 100% இருக்கும். 15% எவ்வளவு போயும், 85% மட்டும் தான் நம்மளுக்கு. 85/100 இன்ட்டு எல்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரெத் வந்து இன்க்ரீஸ் பை 10%, அப்ப 110 வந்து இன்க்ரீஸ் ஆகுதா. ரைட், 110. இது வந்து என்ன பிரெத். இப்ப நம்மளுக்கு பர்சன்டேஜ் சேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன, பர்சன்டேஜ் சேஞ்சுக்கான ஃபார்முலா வந்து அந்த சேஞ்சிங் பிரைஸ் போட்டு டிவைட் பை வந்து என்னன்னா ஒரிஜினல் பிரைஸ். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஃபார்முலா. சரியா, இது வந்து என்ன சேஞ்ச் இன் த பிரைஸ். ஸோ என்ன சேஞ்ச் இருக்கோ அதை வந்து இங்க எழுத சொல்லுவாங்க. ரைட், இப்ப அப்படியே வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோமே. இந்த சேஞ்ச் பிரைஸ் என்ன 85 வந்து என்னன்னா 100 இருக்கா இன்ட்டு எல். அதே மாதிரி வந்து இங்க 110/100 இன்ட்டு வந்து என்ன பிரெத். ஸோ கீழே வந்து என்னன்னா அந்த ஒரிஜினல் இது எல் அண்ட் வி. இப்ப இந்த எல்லு இந்த அடியும் இந்த பிரெத் அடிச்சிடும். சரி, ரிமைனிங் என்ன இருக்குன்னா 85 100. சரி, இதை நம்ம வந்து 5ஆல அடிக்கலாம்ல. ஸோ 5ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் 5 கிடையாது, 5ஆலே அடிச்சோம் அப்படின்னா, ஸோ 5ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வரும். இங்க என்ன வரும் 17 வருமா. ரைட்,
இந்த 17 இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அடியாது. என்ன மீனிங்னா 17 × 11 மல்டிப்ளை பண்ணா 187 வரும். அடுத்து இந்த 20 × 10 இருக்குல்ல 200 வரும். சரி இது இருக்கட்டும். அதாவது என்னன்னா இந்த ஒரிஜினல் வந்து என்னன்னா பிரைஸ் வந்து ஒரிஜினல் ஏரியா 200, இப்போ சேஞ்ச் பண்ணது வந்து 187. ஸோ எவ்வளவு இதாயிருக்கு அப்படின்னு பார்த்தா இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.935 இருக்கு. சரி இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வே. ஸோ செகண்ட் வே வந்து என்னன்னா சொல்லிடுறேன். ஸோ செகண்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ அந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அது லென்த் அண்ட் பிரெத். ஸோ இது வந்து என்ன கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ எக்ஸ்னு வைங்களேன், மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ வரும். இது வந்து 100% எடுத்துக்கிறோம். சரியா, இது வந்து 100%. இப்போ அந்த 100%, அதாவது சேஞ்ச் பண்ணதுல அந்த 100 இருக்கட்டும், அந்த 100ல புது ஒரு சேஞ்ச் நடக்குது. என்னன்னா 15% என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ லென்த் வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்ப 85 100 போடுவோமா, ரைட். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்க பிரெத் இன்க்ரீஸ் பை 10%. அப்ப 110 வந்து என்னன்னா 100 போடுவோமா, அவ்வளவுதான் கிடைக்கும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். ஸோ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ போயிடும். இப்போ 85 × 11 வரும். ஸோ 85 × 11 போட்டோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ வேற ஏதாவது அடிக்கலாம், ரைட். இங்க அடிக்கலாம், 85 இருக்கு, இந்த அடிக்கலாம்ல. ஸோ அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இது 17 வரும். ஸோ ஃபைனலா நம்மளுக்கு நிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா 187 டிவைட் பை வந்து 2 இருக்கும். சரியா, இதில் ரெண்டாவது அடிச்சோம். சரியா, இப்போ 187 டிவைட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 93.5. ஸோ இப்போ என்ன மீன் பண்றேன்னு வச்சுக்கலாம், நார்மலா 100% இருந்துச்சு. இப்போ எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துருக்குது, 93.5% இருக்கு. அப்ப எவ்வளவு வந்து என்ன இதா இருக்கு பாருங்களேன், குறைஞ்சிருக்குன்னா. ஸோ கண்டிப்பா 6.5% வந்து என்னன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து என்ன அவன் கேட்டிருக்கான். இதுலயுமே பாருங்களேன், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து 100 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கிறது, அதாவது இது வந்து என்னன்னா 100னா, ஸோ இதை வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 93.5 வரும். ஸோ அப்ப என்னன்னா நார்மலா ஒரிஜினலா இருந்தது 100% இருந்துச்சு. இப்ப வர இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.5% வந்திருக்கு. இப்போ எவ்வளவு எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5% வந்து டிக்ரிமெண்ட்ல போயிருக்கு. அதுதான் வந்து ஆன்சர். சரியா, புரியும் நினைக்கிறேன். இல்ல எந்த மெத்தட் புரிஞ்சிருக்கோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 13. ஒரு நல்ல கொஸ்டின். A store announce a following 3 scheme to sell it article. Which of these give the maximum discount to the buyer? சரி, இப்ப நான் வந்து என்னன்னா ஒரு டிவி கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து என்னன்னா என் கடைக்கு வரீங்க, நான் ஒரு 3 டிஸ்கவுண்ட் வந்து என்னன்னா சொல்றேன். இந்த 3 டிஸ்கவுண்ட்ல ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் தான் நீங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து என்ன வாங்கிக்கலாம். நீங்க பையர் என்ன நினைப்பீங்க, எதுல அதிகமான டிஸ்கவுண்ட் இருக்கோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுதான் அந்த கேள்வியே. இந்த 3 இதுல எதுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது. சரி, ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 100 ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். சரியா, எப்போதும் நம்ம இந்த பர்சன்டேஜ்ல இருக்கும்போது ஒரு முழு வேல்யூ என்ன எடுப்போம்னா 100 எடுப்போம். லைக் 100 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது 20% என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சக்சஸ் சொன்னால முதல் டிஸ்கவுண்ட் வந்து 20%. ஸோ 20% மீன்ஸ் எவ்வளவு வரும், ஸோ 20 ரூபா வரும். அப்ப நான் 20 ரூபா கழிச்சுட்டானே எனக்கு என்ன இருக்கும், 80 ரூபா இருக்கும். ரைட். இப்போ 80 ரூபாய்க்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 24% வந்து டிஸ்கவுண்ட். சரியா, இது எப்படி கண்டுபிடிப்போம்னு வச்சுக்கேன். அதாவது 10% எவ்வளவு இருக்கும், இங்க ஒரு புள்ளி வச்சோம்னா 8ன்னு வரும். ஏன்னா 80 ஒரு புள்ளி வச்சா 10%. அப்ப 20% எவ்வளவு இருக்கும், இதை வந்து 2ஆல பண்ணோம்னா 2 16. இந்த எவ்வளவுனா 4% வரும். அதாவது 0.1% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 0.8ன்னு வருமா. ரைட். இப்ப 4% வந்து என்னன்னா சாரி 1% வந்து 0.8. அப்ப 4% எவ்வளவு இருக்கும், ஸோ 4% பண்ணும்போது 0.8 3.2 வரும். அவ்வளவுதான். இப்ப மொத்தத்தையும் 24%, இங்க 20 வந்து 16 பிளஸ் வந்து என்னன்னா ஸோ 16 பிளஸ் 3.2 கூட்டோம்னா 19.2 வரும். சரி, 19.2 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24%. இப்ப 19.2 இருக்கா. இப்ப நான் 19, அதாவது என்ன 80ல இருந்து இந்த 19.2 கழிச்சேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும், 60 பாயிண்ட் வந்து என்னன்னா 8ன்னு வரும். சரியா, அதாவது 100 ரூபா வந்து என்னன்னா அந்த டிவியோட விலை இருந்துச்சு. இப்ப எவ்வளவு விலை இருக்கு, 60 ரூபா 8 இருக்கு. 60.8 வந்து என்னன்னா விலை இருக்கு. எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு பாருங்களேன். 100 வந்து அதாவது 100 ரூபாயில இருந்து 60 ரூபா 8 வந்துச்சுன்னா இதுல இருக்க டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 39.2. சரியா, இதுதான் எனக்கு வந்து என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்தது. 39.2 பஸ் இது ரூபா வந்து என்னன்னா எனக்கு வந்து என்ன டிஸ்கவுண்ட்ல வருது. சரியா, சோ இது வந்து என்ன டிஸ்கவுண்ட் வச்சுக்கலாம். இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் இதுக்கான இது. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க, செகண்ட் இதுக்கு பார்ப்பேன். அதாவது பை 5 கெட் வந்து 3 ஃப்ரீ. சரி, நான் வந்து என்னன்னா 5 டிவி வாங்குறேன்னா எனக்கு 3 வந்து ஃப்ரீ ஆகும். அப்ப நான் மொத்தம் என்ன பண்றேன்னா 8 டிவி வாங்கிக்கிறேன். 8 டிவியை வாங்கிட்டு நான் 5 டிவிக்கான காசை மட்டும் தான் கொடுக்குறேன். அதுதான் அதுல மீனிங். ஸோ அதே வேலை பார்ப்போமே. மொத்த டிவி எத்தனை, 8 டிவி நான் வாங்குறேன், 5 டிவிக்கான காசு தான் கொடுக்குறேன்னா எனக்கு 3 டிவிக்கான வந்து காசு வந்து சேவ் ஆகுது. அந்த சேவ் தான் வந்து என்னன்னா எனக்கு டிஸ்கவுண்ட், அதாவது ப்ராஃபிட் மாதிரி கிடைக்கும். சரியா, இதுக்கு 100 போட வேண்டியதான். ஸோ 100 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பர்சன்டேஜ், அதாவது என்ன மீனிங்னா டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா. சரியா, ஸோ டிஸ்கவுண்ட்கான வந்து என்னன்னா பர்சன்டேஜ் ஃபார்முலா இதுல எழுதுறேன். சரி, ரைட். இப்போ என்ன பண்ணுவோம்னா இதை அடிச்சோம்னா என்ன வரும், 300/18 வருமா. ஸோ இதை நான் அடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5% வரும். ஸோ இது வந்து என்னன்னா செகண்ட் இதுக்கானது. சரியா, இப்போ அடுத்து பாருங்க. தேர்டுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா பை 13 கெட் வந்து 7 ஃப்ரீ. அதாவது என்னன்னா நான் மொத்தம் எவ்வளவு வாங்குவேன், 20 ரூபா வந்து டிவி 20 டிவியை நான் வாங்கியிருப்பேன். ஆனா எவ்வளவுக்கு மட்டும் தான் பே பண்ணா 13 டிவிக்கு தான் பே பண்ணும். எனக்கு 7 டிவிக்கான விலை வந்து என்னன்னா சேவ் ஆகுது. அப்ப அந்த 7 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இங்க வேற இன்ட் வந்து 100. இது வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். சரிங்களா,
இப்ப நான் என்ன பண்ணுவேன், 700 வரும், டிவைட் பை வந்து 20 வரும். இங்க 0 அடிச்சிட்டோம்னா எனக்கு என்ன இருக்கும்னா 70 பை வந்து 2 இருக்கும். இது நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% வந்து வரும். சரியா? 35% இங்க பாருங்களேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கான இது எவ்வளவு கிடைக்குதுன்னா 39.2 கிடைக்குது. செகண்டுக்கு என்ன கிடைக்குது 37.5 கிடைக்குது. மூணாவதுக்கு என்ன கிடைக்குது 35% கிடைக்குது. இல்ல எனக்கு எது அதிகமான டிஸ்கவுண்ட் இருக்குங்க 39.2 இதுதான் வந்து என்னன்னா ஹையஸ்ட். அதனால இதுதான் வந்து என்னன்னா அவன் கேட்கறது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் டு த பையர் ஏ மட்டும் தான். சரியா? கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 14. சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராணி வந்து கோஸ் டு ஸ்கூல் ஃப்ரம் ஹோம் அட் சர்டன் ஸ்பீட் அண்ட் ரிட்டர்ன் டு ஹோம் அட் சர்டன் ஸ்பீட். அதாவது ரிட்டர்ன் வரதுக்கான ஸ்பீட் கொடுத்துறாங்க 50 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனா போறதுக்கான வந்து என்ன அப்படின்னா ஸ்பீட் வந்து சொல்லணும். சரி இப்ப டிஸ்டன்ஸ் பட்வீன் ஹோம் அண்ட் ஸ்கூல் வந்து என்ன 20 கிலோமீட்டர். சரி என்னன்னா இவங்க ஹோம் இங்க இருக்கு, இங்க வந்து என்ன ஸ்கூல் இருக்கு. இதுக்கான டிஸ்டன்ஸ் 20 கிலோமீட்டர் சொல்றாங்க. போகும்போது வந்து ஸ்பீடு சொல்லல, திரும்பி வரும்போது வந்து என்ன ஸ்பீடு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்பீடு வந்து என்ன 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. ரைட் என்ன கேக்குறாங்க அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஹோல் ஜெர்னி என்ன சொல்லிருக்காங்க 37.5 கிலோமீட்டர். வாட் இஸ் ஸ்பீட் ஃப்ரம் ஹோம் டு ஸ்கூல். அப்ப ஹோம்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கான ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம ஹோல் ஜெர்னிக்கான டோட்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சொல்லிடலாம். அதாவது இந்த ஹோல் ஜெர்னி இருக்குல்ல, இந்த ஹோல் ஜெர்னிக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும். ஸோ மொத்தத்தையும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். ஏன்னு பாருங்களேன், இங்க இருந்து அவங்க 20 கிலோமீட்டர் போவாங்க, திரும்பி அந்த அவங்க இங்க திரும்பி வருவாங்க. அப்ப மொத்தமே வந்து என்ன 40 கிலோமீட்டர். சரி இது இருக்கட்டும். இப்ப நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க 37 வந்து என்ன 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? அதாவது என்ன மீனிங்னா 1 ஹவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5 கிலோமீட்டர் வந்து என்னன்னா போவேன். அவங்க கேட்கறது 1 ஹவருக்கு 35, நம்ம 40 கிலோமீட்டர் மொத்தமா போகணும். ஸோ 40 கிலோமீட்டர் போகணும்னா எவ்வளவு தூரம் இன்னும் கொஞ்சம் ஆட் இருக்கும். 1 ஹவர்ல இருந்து அதாவது 60 மினிட்ஸ். இது வந்து என்னன்னா 60 மினிட்ஸா ரைட். இது 60 மினிட்ஸ். அதுல இருந்து எவ்வளவு தூரம் ஆட் இருக்கும். ஸோ ஒரு 2.5 வந்து என்ன கிலோமீட்டர் கூட போவாங்க. அப்ப இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து 0667 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் ஆகும். சரியா? சரி இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னா நம்மளுக்கான வந்து என்னன்னா டைம் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு டோட்டல் டைம் வந்து என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சணும். அதாவது போகும்போது ஒரு டைம் வரும், திரும்பி வரும்போது டைம் வரும். டோட்டல் டைம் தான் இது வந்து. சரிங்களா? இது டோட்டல் டைம். அப்ப அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து டைரக்டா போட்டலாம். ஸோ அதுக்காக இப்ப டோட்டல் டைம் வந்து என்னன்னா அதாவது டைம் 1 பிளஸ் டைம் 2. இவங்க போகும்போது வந்து ஒரு டைம் 1, திரும்பி வரும்போது டைம் 2. இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு வந்து என்ன டோட்டல் டைம். எனக்கு என்னன்னா டோட்டல் டைம் வந்து என்னன்னா எனக்கு வேல்யூ தெரியும். எவ்வளவுனா 1.0667 வந்து ஹவர்ஸ் தெரியும். எனக்கு டைம் ஒன் கண்டுபிடிக்கணும். அதாவது டைம் ஒன் என்ன மீன்ஸ் T1 வந்தா ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் வருமா. இப்போ டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். ஸோ டைம் ஒனுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ 20 கிலோமீட்டர். அதே மாதிரி வந்து என்ன இதுக்கான ஸ்பீட் தெரியாது, அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் ஏன்னு வச்சுக்கலாம். சரியா? அதுக்கு அடுத்து T2 வந்து என்னன்னா கண்டுபிடிப்போமே. ஸோ T2க்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் அதே 20 கிலோமீட்டர். ஆனா டைம் வந்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளவுனா 50 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படியே வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமே. ஸோ T1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ ரைட் இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. இங்க எழுதுறேன், அதான் கரெக்டா இருக்கும். சரி இது வந்து என்ன T1க்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 20 பை வந்து ஏன்னு வரும். ஸோ T2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 20 பை வந்து என்ன 15 இருக்கும். நம்மளுக்கான மொத்த டோட்டல் டைம் எவ்வளவு இருக்கு. ஸோ 1.0667 ஹவர்ஸ் இருக்கு. ரைட் இப்ப நம்ம வந்து என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ண அதாவது என்ன ஆகுனா இந்த 50 இன்ட்டு 20 வரும் பிளஸ் வந்து என்னன்னா 20 இன்ட்டு ஏ வரும். கீழே என்ன இருக்கும் 50 ஏன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும் இந்த 1 வந்து என்ன 0667 இருக்கும். சரி இப்ப இந்த 50 இன்ட்டு 20 இது பண்ணனா மல்டிப்ளை பண்ணா 1000 வருமா. அடுத்து 20A அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த 50A நான் மேல போனா அதாவது இதுல என்ன ஆகும்னா 1.0667 இன்ட்டு 50A நான் மல்டிப்ளை பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா 53 பாயிண்ட் வரும். சாரி 53.33 வரும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டு அதனால சொல்றேன். சரியா? ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 10 அதாவது ஏலாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 53ல இருந்து அது 53.33A இருந்து 20 கழிச்சுனா எவ்வளவு வரும் 33 பாயிண்ட். ஸோ 33 பாயிண்ட் ஸோ 33A வருமா. ரைட் இதுல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 1000 வந்து என்ன அப்படியே இருக்கும். 1000 அப்படியே இருக்கு. நம்மளுக்கு ஏ தான் வேணும். ஸோ 1000 அப்படியே வச்சுக்கிட்டு கீழே வந்து என்ன பண்ணுவோம் 33 வந்து 33 போடும். சரி நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா நம்மளுக்கு 29.99 வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி என்ன வரும்னா 30. ஓகேவா? ஸோ 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இதுதான் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ நான் புரியும் நினைக்கிறேன். நம்ம என்ன மீனிங்னா அவங்க கொடுக்கறத இன்டர்பிரேட் பண்ணிட்டு நம்மளுக்கான டோட்டல் டைம் தெரிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து போற டைம் வர டைம் ரெண்டையும் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சுன்னா அந்த போறதுக்கான பர்டிகுலர் டைம் ஸ்பீடை வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா அது வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க 15வது கொஸ்டின். ஸோ வாட் பிரின்சிபல் அமௌண்ட் டு 5324 in 2 years when the interest is compounded 10% per annum compounded வந்து என்ன ஆனுவலி. சரி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு வேலை வந்து என்ன சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டு வே என்ன சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் 1. சரிங்களா? நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெர்சன்டேஜ் ஆர் வந்து என்ன காம்பவுண்ட் தேவை. நம்ம முழு வேல்யூ வந்து ஒரு 100 வச்சுக்கிறோம். சரியா? இதுல இருந்து என்ன ஆகுது காம்பவுண்டர் 2 வருஷத்துக்கு. சரி ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து என்ன 10%. ஸோ 10% ஆஃப்
100 எவ்வளோ 10 தானே, அதெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அப்ப 110 வரும், ரைட். இப்ப அந்த 110ல 10% வந்து போட்டோம், ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால. இப்ப 110ல 10% போட்டா 11 வரும். இப்ப நான் கூட்டினா என்ன வரும், 121 வரும். சரி, அது என்ன மீனிங்னா இங்க எழுதுறேன். எனக்கு இந்த 121% வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5324. சரியா, இப்ப 100% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ இது வந்து எக்ஸ்னு வச்சு நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன்னா, ஸோ எக்ஸை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 வரும். ஸோ மிச்சம் இருக்கிறது என்ன 5324 டிவைட் பை 100 வரும். ஸோ இப்போ என்ன ஆகும், டோட்டலாக பார்க்கும்போது இந்த 121 கீழே வரும். அப்போ என்ன எப்படி வரும்னா 5324 இன் டிவைட் பை, ஸோ என்ன வரும் 100 இன்ட்டு இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121. சரி, இது வந்து என்ன 121 அப்படின்னு வருமா. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு பேட்டர்ன். ஈவன் இந்த 121ஐயும் இந்த 5324 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அடி ஆகும்னா, ஸோ 44 வந்து என்ன அப்படின்னு அடியாகும். ஸோ 44 வந்து என்ன அடியாகும். சரியா, ஸோ இருங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. சாரி, அங்க வந்து இது வந்து என்னன்னா இன்ட்டு தானே வரும், இன்ட்டு 100. இந்த கீழே வராது 100 இன்ட்டு 100 வரும், ரைட். அப்ப என்ன மீனிங்னா, ஸோ 44 இன்ட்டு 100 வரும். அதாவது என்ன மீனிங் 4400 அப்படின்னு வரும். சரியா, நான் அடிக்கும்போது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், பட் இதுதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். சரியா, சரி, இது வந்து என்ன ஒன் வே, அதாவது மெத்தட் 1. மெத்தட் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும் 5324 காம்பவுண்ட் ஆகும்போது இந்த இது வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். முழு வேல்யூ இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்றது வந்து பெஸ்ட் வே டு வந்து என்னன்னா நம்ம பாக்குறது. ஏன்னா ரேண்டமா செக் பண்றதுக்கு போல ஒரு முழு வேலையை செக் பண்ணா ஈஸியா வந்துடலாம். அதாவது என்னன்னா 4400 தான் வந்து என்னன்னா சும்மா ரேண்டமா எடுத்து செக் பண்றது. சரியா, ஆப்ஷன்ல இருந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 10% வந்து கண்டுபிடிப்பேன். 4400ல 10% எவ்வளவு 440 வரும், ரைட். இப்போ நான் 440 4400 ஆட் பண்ணுவேன். 440 4400 ஆட் பண்ணா 4840 வரும், ரைட். இப்போ நான் இதுக்கு 10% பார்ப்பேன். அப்ப எவ்வளவு வரும் 484 வரும். என்ன மீனிங்னா, ஸோ இந்த 4840 484ஓட வந்து என்னன்னா கூட்டுவேன். இங்க 4 வருது, 8 4 12 வரும், மிச்சம் 1 வரும், 9 3 வரும், இந்த 5320. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துச்சு. ஸோ அதனால டேட்டா என்ன சொன்னா 4400 தான் வந்து என்னன்னா இனிஷியல் வந்து அமௌண்ட் அப்படின்னு. சரியா, கொஸ்டின் நம்பர் வந்து 16. A bike takes on the 3 hours to cover a distance of 162 km. What distance will it cover in 5 hours? சரி, இது என்ன சொல்லியிருக்காங்க, 3 ஹவர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போவானா 162 வந்து என்ன கிலோமீட்டர் போவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப நான் 1 ஹவருக்கு எவ்வளவு போயிருப்பாங்க 162 டிவைட் பை வந்து 3ஆல போடுவேன்னா, ஸோ நான் அடிப்போமே, அடிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 3 5 வரும், 5 வரும். ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து என்ன 4 வரும். ஓகேவா, 1 ஹவர் வந்து என்னன்னா 54 கிலோமீட்டர் போவேன். அவன் கேட்கறது 5 ஹவர்ஸ் அவ்வளவு. அப்போ 5 ஹவர்ஸ்னா என்ன பண்ணுவேன், இதை வந்து 5ஆல பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா இந்த 54 வந்து 5ஆல பண்ணுவேன். 4 5 20 வரணும். ஸோ யூனிட் டிஜிட் வந்து 0 முடியும். அப்போ நம்ம போனா மொத்தமா போட்டாவே வந்து 270 கிலோமீட்டர். 54 இன்ட்டு 5ஆல மல்டிப்ளை பண்ணா 270 கிலோமீட்டர் வந்து. டேரக்டான ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஓகே, 17வது கொஸ்டின் பாருங்க. At his honest வந்து மெர்ச்சன்ட் யூஸ் ஆஃப் ஃபால்ஸ் weight ஆஃப் எவ்வளவு 200 கிராம் இன்ஸ்டெட் ஆஃப் எவ்வளவுனா 250 கிராம். வாட் இஸ் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. சரி, இதுல இது எப்படி பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு 1000 கிராம் எடுத்துக்கிறேன், அதாவது 1 கேஜி. சரியா, இந்த 1000 கிராம் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். 1000 கிராம் வந்து என்னன்னா 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். இப்ப இந்த 1000 கிராம் 100 ரூபாய்க்கு வித்துருந்தேன்னா 250 கிராம் நான் எவ்வளவு வித்துருப்பேன். ஸோ 250 கிராம் வந்து என்னன்னா எவ்வளவு வித்துருப்பேன் அப்படின்னா 25 ரூபாய்க்கு வித்துருப்பேன், ரைட். ஆனா இந்த மெர்ச்சன்ட் என்ன பண்றாருன்னா இந்த 250 கிராமுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான்னா 250 கிராமுக்கு பதிலாக 200 கிராம் அப்படின்னு, அதான் அந்த 250 கிராம இன்ஸ்ட் ஆஃப் 200 கிராம் சொல்லிட்டான். அப்ப 250 கிராமுக்கு பதிலாக என்ன ஆயிடுது, இப்ப 200 கிராம்னு மாறிடுது. ஸோ 200 கிராம் நான் எவ்வளவு வித்துட்டேன் 25 கிராம் வித்துட்டேன். ஆனா நான் ஒரிஜினலா என்ன வித்துருக்கணும் 250 கிராம் தான் 25 ரூபாய்க்கு வித்துருக்கணும். அப்ப நான் 200 கிராம் 25 ரூபாய்க்கு வித்துட்டேன்னா எனக்கு எவ்வளவு கிராம் வந்து என்னன்னா கூடுதலா கிடைக்குது 50 கிராம் வந்து நான் வந்து என்னன்னா எனக்கு வந்து லாபத்துல வித்துருப்பேன். சரி, லாபம் மீன்ஸ் அவன் வந்து என்னன்னா அந்த கோல்மால் பண்ணி வந்து விற்கிற மாதிரி வித்துட்டான். 50 கிராம் வந்து என்னன்னா அவனுக்கு லாபத்து வந்துச்சு. இப்ப அந்த 50 கிராம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 50 கிராம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா, இந்த 50 கிராம் இருக்குல்ல, இந்த 50 கிராம் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 200ல பார்த்தோம் அப்படின்னா, ஏன் வந்து 200 எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து இனிஷியல் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ இனிஷியல் வேல்யூல வந்து நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அப்ப 50 கிராம் வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்து. சரியா, அப்ப என்ன மீன்ஸ் 50 இருக்கும் டிவைட் பை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 போடுவோம் இன்ட்டு 100 போடுவோம், ரைட். இப்போ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போறோம், 2ஆல அடிச்சா என்ன வரும் 25 வரும். ஸோ 25%. சரியா, இது வந்து டேரக்ட் எப்படி போனா இல்ல 50 கிராம் நீங்க டேரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 இருக்கு, 200ல வந்து என்ன 10% எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வரும், ரைட். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இன்னொரு 20% போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வரும். இதுல பாதி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% போட்டோம் அப்படின்னா 10. ஸோ அவ்வளவுதான். இதுல வந்து என்னன்னா 50. ஸோ 50 மீன்ஸ் வந்து என்ன 25% அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த வே இருக்கு அந்த வே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். சரி, 18வது கொஸ்டின் பாருங்களேன். A boat cover a distance எவ்வளவுனா 375 meter in upstream in 30 minutes and return back to the starting point in 18 minutes. Find the ratio of the speed of the boat in still water and the speed of the tree. சரி, இதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். போட்டுக்கான வந்து என்னன்னா சில ஃபார்முலா இருக்கு, அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிடுவேன்.
என்ன மீன்ஸ்னா ஸ்பீட் ஆஃப் தான் வந்து என்ன, அதாவது ஸ்பீட் ஆஃப் போர்ட் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்னு வந்து என்ன இது பண்ணிக்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ லைக் இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸ்பீட் ஆஃப் போர்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1/2, ஸோ ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம். சரியா, இது வந்து ஃபார்முலா நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கரண்ட் ஆர் வந்து என்ன ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். சரியா, கரண்ட் ஆர் ஸ்ட்ரீம். ஸோ இதுக்கான ஃபார்முலா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒய்னு வச்சுக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஸ்பீட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் அப் ஸ்ட்ரீம். இது ரெண்டு ஃபார்முலா. சரி, ஸ்பீட் ஆஃப் போர்ட்டுக்கான எக்ஸ் இருக்கு, ஸ்பீட் ஆஃப் கரண்ட்டுக்கான ஒய் இருக்கு. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அப் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டாங்க, டவுன் ஸ்ட்ரீம் அப்படியே அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ அதாவது இங்க அப்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அப்ஸ்ட்ரீம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலா என்ன ஸ்பீட் சிக்கோட டிஸ்டன்ஸ் டிவைட் டைம், அவ்வளவுதான். இந்த அப்ஸ்ட்ரீம்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு 375 டிவைட் பை டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 365 30ஆல அடிச்சா எனக்கு என்ன வரும், 12 பாயிண்ட் வந்து என்ன 5 வரும். ரைட்டா, இப்போ ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீமுக்கான இது என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ரிட்டர்ன் பேக்னாவே இங்க பாருங்களேன், இங்க இருந்து கீழ இருந்து நான் மேல போறேன், ஸோ போயிட்டு ரிட்டர்ன் பேக்னாவே கீழே தானே வரேன், அப்ப அது டவுன் தானே, டவுன் ஸ்ட்ரீம். அப்ப அதுக்கான இது என்னன்னா அதுக்கான மீட்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நான் போறதுக்கான தொலைவும் திரும்பி வரக்கான தொலைவும் ஒரே ஒரு தான், ஸ்பீடு வேணா சேஞ்ச் ஆகலாம். அப்ப அதே 375 தான். அவனுக்கான எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 18 மினிட்ஸ்ல திரும்பி தான் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 18. இப்போ 375 18ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.83 வருது. ரைட், இப்ப அப்படியே வேல்யூ வந்து சப்ஸ்டிட் அவங்க ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இப்ப 1/2 இருக்கு. சரியா, ஸோ டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் என்ன 20 பாயிண்ட் வந்து என்ன 83. ரைட், பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5. இதை நான் ரேஷியோன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க 1/2 எனக்கு என்னன்னா டவுன் ஸ்ட்ரீம் வந்து எவ்வளோ, ஸோ 20 பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 83 மைனஸ் வந்து என்னன்னா டவுன் ஐ மீன் அப் ஸ்ட்ரீம் எவ்வளோனா 12 பாயிண்ட் வந்து என்னன்னா 5. ரைட், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் 20.83 12.5 வந்து நான் கூட்டினா எவ்வளோ வரும், ஸோ இது ரெண்டையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு மொத்தமாக கிடைக்கிறது வந்து லைக் இது எல்லாத்தையும் கூட்டி நான் இது பண்ணேன் அப்படின்னா 16 பாயிண்ட் வந்து நான் ஆல்ரெடி கூட்டி நான் சொல்றேன். சரியா, அதுக்கப்புறம் இதை நம்ம கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.83 இருந்து 12.5 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 4 வந்து 165. ஸோ இது என்ன மீன், ஒரு ரேண்டம் லைக் முழு வேல்யூ எடுங்க. அதாவது இங்க 16 இருக்கு, இங்க வந்து 4 இருக்கு. ஸோ இப்போ ஓனா நாங்க 16. அப்ப என்ன வருது ரேஷியோ 4:1 வருதா. ஸோ இதுதான் வந்து நான் ஆன்சர். சரியா, ஸோ இங்க ஆல்ரெடி டிவிஷன் பண்ணிட்டேன், ஸோ அதனால வந்து டேரக்டா போட்டேன். நீங்க டிவிஷன் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்து கரெக்டா வந்துடும். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 19. அதாவது என்ன சொல்றாங்க, A:B 2:7 சொல்றாங்க. அண்ட் 343 வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு A and B. தென் த வேல்யூ ஆஃப் வந்து என்னன்னா B மைனஸ் A அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது என்ன மீனிங்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும். நமக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா என்ன, ஸோ A/B is equal to B/C. சரியா, இப்போ A/B அண்ட் B/Cல வந்து என்னன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு A and B வந்து வேல்யூ கொடுத்துறாங்க. சரி, அப்படியே வந்து என்ன வேல்யூ போடுறாங்க, அதாவது A/B இருக்கு. ஸோ இங்க வந்து என்னன்னா B/C மீன்ஸ் தான் தேர்ட் ப்ரொபோர்ஷனல். தேர்ட் ப்ரொபோர்ஷன் 343. இப்ப அப்படியே வந்து என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, ஸோ கிராஸ் மல்டிப்ளை எழுதுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை வந்து என்ன 343 இன்ட்டு A, இங்க என்ன வரும், ஸோ அதாவது ஸோ வேல்யூ வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ண, சாரி இந்த இடத்துல நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அதனால ஸோ 2/7 இருக்கு ஈக்குவல் டு P/, வந்து 343. இப்போ இங்க வந்து என்னன்னா கீழே எழுதுறேன். சரிங்களா, ஸோ 343 நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், ஸோ இங்க வந்து B இன்ட்டு 7 வரும். சரி, இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கா. ரைட், இப்ப நம்மளுக்கு தேவை வந்து என்ன பியோட வேல்யூ தான். ஸோ 343 2ஆல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை இங்க எழுதிக்கிறேன். 343 இன்ட்டு வந்து என்ன 7. ஸோ 7ஆல நான் அடிச்சுன்னா எனக்கு என்ன அடி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 அடி ஆகுது. சரியா, இப்ப 2 இன்ட்டு 49 இதுக்கான வேல்யூ என்ன, ஸோ 49 இன்ட்டு 2 போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 98 வரும். ரைட், இப்போ என்ன கண்டுபிடிச்சேன், பியோட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இப்ப A/Bயோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 2/7 இருக்கா. ரைட், அடுத்து எனக்கான A வேல்யூ தெரியாது, ஆனா பியோட வேல்யூ என்ன தெரியும் 98 தெரியும். ஸோ 2/7. இப்போ நான் அப்படியே வந்து என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன், அதாவது என்னன்னா 7 இன்ட்டு A வரும், 98 இன்ட்டு 2 வரும். ரைட்டா, இப்போ நான் A தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 98 இன்ட்டு 2/7 சொல்றேன். ஸோ நான் 7ஆல அடிக்கிறேன் அப்படின்னு வச்சுன்னா ஸோ அடிக்க முடியாது, டேரக்டா தான் போடணும். 196 வந்து 7 வரும். இதை நம்ம அடிச்சோம் 7ஆல அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும் 28 வரும். சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏயோட வேல்யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, B மைனஸ் A தான் கேட்டிருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ வந்து என்ன 98, ஏயோட வேல்யூ வந்து என்ன 28. அவ்வளோதான், B மைனஸ் A போட்டோம் அப்படின்னு பார்த்தா ஸோ இப்போ 98 மைனஸ் 28 கழிச்சா அப்படின்னா இதெல்லாம் 70 வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரி, கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணலாம். இது வந்து இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து என்னன்னா சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஃபைனல் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்பர் வந்து 20 நம்மளோட கடைசி கொஸ்டின்ஸ். எவாலுவேட், ஸோ 65 கொடுத்துருக்காங்க, டிவிஷன் 13. இந்த மாதிரி ஒரு வந்து என்ன மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்து நம்மள வந்து என்னன்னா எவாலுவேட் பண்ண சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட்ல இருக்கிற முதல்ல பண்ணுவோம். அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ 35 டிவிஷன்ஸ் 7 இன்ட்டு 9 ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கா, இதை நம்ம முதல்ல வந்து என்னன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பண்ணா எப்படி வரும் அப்படின்னு பாருங்களேன்.
35 இருக்கு. இங்க 7 இன்ட்டு வந்து 9 இருக்கு ரைட்டா. ஸோ 35 இன்ட்டு 7 இன்ட்டு 9 என்ன போடலாம்? ஃபர்ஸ்ட் டிவிஷன் தானே பண்ணுவோம். அதாவது இங்க 7 இருக்கு, இங்க வந்து 35 இருக்கு. அப்ப 5ஆல அடியாகும். அப்ப 5 இன்ட்டு 9 என்ன வரும்? 45 வரும். 45 ஸ்கொயர்னு இருக்கும். அப்ப என்ன மீனிங்ஸ்? 45 இன்ட்டு 45 வரும். ரைட், இது வந்து ஃபர்ஸ்ட் இது. சரி, அடுத்த செகண்ட் என்ன பண்ணலாம்னா இந்த 65 இன்ட்டு 13 இன்ட்டு 4 இருக்குல்ல, அது பண்ணலாம். அதாவது இந்த 65 13ஆல வந்து என்ன டிவிஷன் பண்ணி அண்ட் வந்து மல்டிபிளிகேஷன் 13ஆல நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது 5ஆல வந்து அடியாகும். 9 வந்து என்னன்னா 20. இப்போ நமக்கு என்ன இருக்கு? ஸோ இது வந்து என்னன்னா 20 இருக்கு. ரைட், இந்த சைடு முடிச்சிட்டோம். இப்போ என்ன சைடுனா இந்த சைடு இருக்கலாம். அதாவது 100 டிவைடட் 5 ஆஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆஃப்னா என்ன? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 8. ஸோ இது 5ஆல அடிச்சுன்னா எனக்கு வரும் 20ன்னு வருமா? ரைட், அப்போ என்ன மீன்? 20 இன்ட்டு 4 இன்ட்டு 80. ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 6400 அப்படின்னு வரும். சரியா? மொத்தத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம எழுதிடுவோங்க. அதாவது 20 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போடணும். 45 இன்ட்டு 45 வருமா? ரைட், 45 இன்ட்டு 45. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் இதோட நான் 6400 நான் ஆட் பண்ணுச்சு. இப்போ நான் இதுதான் வந்து என்ன ஃபைனலாக கண்டது. இப்போ 20 இருக்கட்டும். ஸோ இந்த 20 இருக்கட்டும். இந்த 45 இன்ட்டு 45 நான் வந்து என்ன மல்டிப்ளை பண்ண 2025ன்னு வரும். சரி, 2025ஓட 6400 வந்து கூட்டணும். ஸோ நான் எல்லாத்தையும் கூட்டணும்னா இந்த 2025 20 கூட்டினா 2045 வரும். 2045 பிளஸ் வந்து 6400 ரைட்டா. இப்ப எல்லாத்தையும் எனக்கு 6400 பிளஸ் 2000 அப்படின்னா 8445 வரும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். ஸோ நான் இதுல வந்து ஆன்சர் 2445, ஆனா எனக்கு ஆன்சர் வந்து 8445. இந்த கொஸ்டினுமே ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் தான். ஸோ நான் பார்த்த வரைக்குமே என்னால வந்து என்னன்னா இந்த இதுல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுல ஏதாவது தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் தெரியுது. ஏன்னா 100/5 ஸோ இன்ட்டு 4 இன்ட்டு 80 பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு 6400 தான் வரும். சரிங்களா? இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு மெத்தட் இருந்துச்சுனாலுமே வந்து என்னன்னா நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து 2445 ஆன்சர் இருந்தா சொல்லுங்க கமெண்ட்ல. அதுக்கேத்தாப்புல வந்து என்னன்னா மாடிஃபை பண்ண பாக்குறேன். சரியா? ஸோ இது வரைக்கும் வந்து என்ன 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஷிஃப்ட் ஒன்ல பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் என்ன பண்ணானா அடுத்த 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா எப்படி அடுத்த ஷிஃப்ட் வந்து என்னன்னா 20 கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். சரியா? ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.